சென்னையில் 107 டிகிரி வெயில் கொளுத்தியது. நடப்பாண்டு சென்னையில் அதிகபட்ச அளவாக 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் பொதுமக்கள் தவிப்புக்குள்ளாகியுள்ளனர். தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் சென்னையில் 107 டிகிரி வெயில் பதிவாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். விவரங்களை பதிவு செய்ய. நிச்சயமாக தமிழ்நாட்டில் இன்று சென்னையில் அதிகபட்சமாக மீனம்பாக்கத்தில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் கொளுத்தி இருக்கிறது. அக்னி நட்சத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய கத்திரி வெயிலானது நேற்றுடன் முடிவடைந்த சூழலில் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வட கடலோர மாவட்டங்களில் வெயில் என்பது கொளுத்தி வருகிறது. சென்னையை பொறுத்தவரை மீனம்பாக்கத்தில் அதிகபட்சமாக இன்று 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமானது பதிவாகி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நுங்கம்பாக்கத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து மதுரையில் 104 டிகிரியும், வேலூரில் 101 டிகிரியும், நாகப்பட்டினத்தில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட், திருச்சியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவாகி இருக்கிறது. வங்கக்கடலில் உருவான புயல் வடக்கு நோக்கி மேற்கு வங்கம், வங்கதேசத்தை நோக்கி நகர்ந்த சூழலில் தமிழ்நாட்டில் இருந்து ஈரப்பதத்தை இழுத்து சென்றதால் வட கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்று கூறப்பட்டு வந்த சூழலே கடந்த 2 நாட்களாக சென்னையில் வெப்பத்தின் அளவு என்பது அதிகரித்து வருகிறது. நேற்றையை விட இன்று சென்னையில் அதிகபட்சமாக 107 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது பதிவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக சென்னையில் இன்னும் 2-3 தினங்களுக்கு வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படும் எனவும், தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகாக ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக இந்த வெயிலின் தாக்கம் என்பதும் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.